अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला नबीना मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन, अम्मा बाद। फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुल इन कुन्तुम तुहिब्बूनल्लाह फ़त्तबिऊनी युहिब्बुकुमुल्लाहु व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम। सदक़ल्लाहुल अलीयुल अलीम। वक़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तज़िल्लू हत्ता तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नत रसूलिही औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய தொழுகையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த வருடத்துடைய 30வது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த வருடத்துடைய நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. இதே போன்ற ஒரு அமர்வு மீண்டும் அமர வேண்டுமென்றால் 11 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்நாளில் நிறைய ரமலானை அடையக்கூடிய நல்ல நசீவை தந்து நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களை, இந்த வருடம் தராவி தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற அல்லது சொல்லி காட்டிய சுன்னத்துகளில் எந்த அளவிற்கு அறிவியல் சார்ந்த பலன்கள் இருக்கிறது என்ற கோணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுன்னத்துகளை பற்றி பார்த்தோம். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தலைவராக அனுப்பியிருக்கிறான். எப்பேற்பட்ட தலைவர் என்றால், கியாமத் நாள் வரைக்கும் இன்னொரு தலைவரின் பக்கம் இந்த சமூகம் தேவை ஏற்படக்கூடாது. கியாமத் நாள் வரைக்கும் இன்னொரு தலைவரின் பக்கம் இந்த சமூகம் தேவை ஏற்படக்கூடாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க, ஊதீது இல்மல் அவ்வலின் வ ஆஹிரின். முந்தைய சமுதாயத்துடைய இல்மும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பிந்தையவர்களின் இல்மும் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திற்கு ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அல்லது 3000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதை ரசூலுல்லாஹ் பேசுனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதை ரசூலுல்லாஹ் பேசுனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு 3000 வருஷத்துக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்குங்கிறதை ரசூலுல்லாஹ் பேசுனாங்க. ஊதீது இல்மல் அவ்வலின், முந்தையவர்களுடைய இல்மு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, பிந்தையவர்களுடைய இல்மு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனால தான் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹ் பேசிய சுன்னத் இன்றைக்கு வரைக்கும் நவீன அறிவியலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போ நம்ம கடந்த ஒரு இந்த மாதங்கள் முழுக்க நம்ம பெருமானாருடைய சுன்னத்துகளை பற்றி பேசினோமே, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்போ பேசினாங்க? ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பு பேசினார்களா? அதில் ரசூலுல்லாஹ் ஆய்வு செஞ்சு நேற்று பேசினார்களா? ரசூலுல்லாஹ் பேசி 14 நூற்றாண்டு கடந்துருச்சு இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா அறிவியலுமே அதிகபட்சமாக ஒரு 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன்பு தான் இதெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் கண்டுபிடிக்க இருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல்கள், இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத அறிவியல்களை முழுக்க ரசூலுல்லாஹ் பேசியது எப்போ? 6வது நூற்றாண்டு, கிபி 6வது நூற்றாண்டு. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் இது எல்லாமே பேசி முடித்து விட்டார்கள். அருமையான சகோதர மக்களே, காரணம் அல்லாஹு தாலா பெருமானாரை அப்படி தான் அனுப்பியிருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு இன்னொரு தலைவர் தேவைப்படாத அளவிற்கு அல்லாஹு தாலா ஃபுல்ஃபில்லாக அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியிருக்கிறான். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்த வசனம், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. பெருமானார் பேசுகிற எதுவுமே சொந்த பேச்சு கிடையாது. நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது பெருமானார். இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. பெருமானார் பேசியது எல்லாமே அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுடைய வஹி என்பதனால தான் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இல்லை இன்னும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் 2000 வருடங்களுக்கு பிறகும் பெருமானார் பேசியது நவீன அறிவியலுக்கு சவாலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அருமையான சகோதர மக்களே, அப்பேற்பட்ட நபியை பெற்றிருக்கின்ற நாம் அந்த நபியை முழுமையாக பின்பற்றுவதெல்லாம் நமக்கு வெற்றி இருக்குது.
வெறுமனே ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு எங்கள் ரசூலுக்கு எவ்வளோ அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, எங்கள் ரசூல் எவ்வளவு சிறப்பானவர் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு கடக்கிறதல்ல நம்முடைய நோக்கம். அதற்காக அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பலை. அந்த ரசூலை முழுமையாக பின்பற்றுவதில் தான் நமக்கான முழுமையான வெற்றி இருக்கிறது. ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துடைய 31வது வசனம் அல்லாஹ் பேசுவான். நான் ஓதிய வசனம், குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுபவர்களாக இருந்தால். அல்லாஹ் ரசூலை பார்த்து ரசூலை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்லணும்? இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுபவர்களாக இருந்தால். ஆமாங்க, எனக்கு உண்மையிலே அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்குது, நான் அல்லாஹ்வை பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல வராங்க? நாம் அல்லாஹ்வை பிரியப்படுவது உண்மையாக இருந்தால் நம்ம யாரை பின்பற்றணும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கான காரணம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். அல்லாஹ் நேரடியாக உலகத்துக்கு வர போகிறதில்லை, அவன் வாழ்ந்து காட்ட போகிறதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபியூனி, நபியை என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நம்ம பின்பற்றுவது என்னமோ ரசூலுல்லாஹ்வை தான், நம்ம பின்பற்றுவது என்னமோ ரசூலுல்லாஹ்வை தான். ஆனால் அதுக்கான அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்ன, நத்தீஜா என்ன, முடிவு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். வயஃபிரு லக்கும் துனூபக்கும், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். இப்போ யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வை என்னை நேசிக்க வைக்க முடியுமா? அல்லாஹ்வை என்னை நேசிக்க வைக்க முடியுமான்னு, ஆமாம் முடியும். எப்படி முடியும்? மனைவி கூட நம்மளை நேசிக்க வைக்க முடியலையே, நாம் பெத்த பிள்ளை கூட நம்மளை நேசிக்க மாட்டேங்குதே, அல்லாஹ் எப்படி நேசிப்பான்? ஆமாம் முடியும். எப்படி முடியும்? பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால் போதும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அப்படி நமக்கு அனுப்பியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதில் தான் நமக்கான முழுமையான வெற்றி இருக்கிறது. சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுறதுக்கு பயந்தாங்க. ஹதீஸில் பார்க்கிறோம், அபூதாவுது ஷெரீஃபுடைய 2920வது செய்தி. ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. யாரை பற்றி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அபூபக்கரை பற்றி அறிவிக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லுவாங்க, லஸ்து தாரிகன் ஷையன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாமலு இல்லா அமில்து பிஹி. ரசூலுல்லாஹ் செய்த ஏதாவது ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சால் நான் உடனே செஞ்சிருவேன். எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் செஞ்ச எந்த காரியத்தை நான் விட்டதே இல்லை, உடனே செஞ்சிருவேன். எதையும் நான் விட்டதில்லை. ஏன் தெரியுமா? இன்னி அஹ்ஷா இன் தரக்து ஷையன் மின் அம்ரி அன் உஸிய. ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு சுன்னத்தை நான் விட்டு அதன் மூலமாக நான் வழிகட்டு விடுவேனோன்னு பயப்படுகிறேன். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ்வை ஏதாவது ஒரு சுன்னத்தை விட்டு அந்த சுன்னத்தை விட்டதுனாலேயே நான் வழிகட்டு விடுவேனோன்னு பயமாக இருக்குது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தையும் என் நினைவுக்கு தெரிஞ்சு நான் விட்டதே இல்லை என்பதாக யார் பேசுகிறா? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இல்லையா? நாளை மறுமை சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உலகத்திலேயே சொர்க்கவாதி என்று பெயர் பெற்றவர், நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்று பெயர் பெற்றவர். ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்திலேயே முஸல்லால நின்ற ஹஸரத் அபூபக்கர் பேசுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை கூட நான் விட்டது கிடையாது, ஒருவேளை விட்டுட்டா நான் வழிகட்டு விடுவேனோன்னு பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் இப்படி தான் பின்பற்றணும். ஹுதைஃபத்துல் யமான் என்ற ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஈரான் வெற்றி கொள்ளப்பட்ட போது ஈரானுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஈரான் மக்களோடு சேர்ந்து சாப்பிடும் போது, அங்கெல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி, சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சாப்பாடு கீழே விழுந்துருச்சு, எடுத்து தட்டில் போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் முகத்தை சுளிக்கிறாங்க. ஹஸரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இருந்த நபர் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, முகத்தையெல்லாம் சுளிக்கிறாங்க. இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாமேன்னு சொன்னபோது ஹஸரத் ஹுதைஃபத்துல் யமான் சொன்ன வார்த்தை, அத்ருக்கு சுன்னத்த ஹபி ஹாதில் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் ஈரானுடைய பெரும் தலைவர்கள், இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடணுமா? ஒருபோது விட மாட்டேன்னாங்க. அதாவது இந்த இடத்துல ஏன் இந்த மடையர்கள் சொன்னதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஒரு முகம் சுழிச்சான் இல்லையா, அவன் இதெல்லாம் என்னப்பா அது நல்லாவா இருக்குது, டேபிள் மேனஸா அப்படின்னு யோசித்தான் இல்லையா, அது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த ஹமக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காண்டி ஏன் சுன்னத்தை நான் விட முடியாது? என்னுடைய ஹபீபுடைய சுன்னத் இது.
கண்டவெல்லாம் கருத்து சொல்கிறதுக்காக நான் கவலைப்பட முடியாது. இது சுன்னத்தா இல்லையா என்று தான் நான் பார்ப்பேனே தவிர, சுன்னத்தின உடனே நான் அதை அடிபணிவேன், கட்டுப்படுவேன். யாருக்காக வேண்டியும் என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் சஹாபாக்கள். அதனால தான் அவர்களுக்கு பேர் என்ன, ரதியல்லாஹு அன்ஹும் ரலூன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் நமக்கு முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது என்பதை முதல்ல கவனத்தில் தெரியணும். ரெண்டாவது இன்னொரு செய்தி, நான் முதல் தராவிலே அறிமுக உரையாக பேசினேன். நான் இந்த மாதம் முழுக்க பேசக்கூடிய செய்தி வெறுமனே ஒரு நாலேஜாக நீ வச்சுக்கணும். நாலேஜ் மீன்ஸ் ஒரு அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த பயானை செய்கிறேனே தவிர, நான் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அறிவியல் காரணங்களுக்காக நம்ம ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற முடியாது, அப்படி பின்பற்றக்கூடாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நின்று தண்ணி குடித்தா என்னென்ன கேடுகள் நான் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தேன். இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுது நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காதீங்க, நிறைய உடம்புக்கு கேடு வருதுண்டு. சரி, இதற்காக நம்ம நின்றுக்கிட்டு உட்காந்து குடிக்கலாமா? நின்றுக்கிட்டு குடித்தா உடம்பு கெட்டு போயிடுது, கண்ட நோயெல்லாம் வருதுங்கிறதுனால உட்காந்து குடிக்கலாமா? அதுக்கு பேர் சுன்னத்து இல்லை. தாடியினால் நிறைய பலன்கள் இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுது, அதனால் தாடி வச்சிடலாமா? கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் பின்பற்றினா மட்டும்தான் அது சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எந்த அறிவியல் காரணமும் எனக்கு தேவையில்லை, அதுவெல்லாம் ஒரு நாலேஜாக நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே நம்ம சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டுமே தவிர, இந்தந்த நவீன அறிவியல் இருக்குது, இந்தந்த பயன்கள்லாம் இருக்குது, அதனால் நான் இந்த சுன்னத்துகளை பின்பற்றுகிறேன் என்று பின்பற்றினா அதற்கான நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. உலகத்தில் பல பேர் தாடி வைக்கிறான், அழகுக்குன்னு வைக்கிறான், ஆரோக்கியன்னு வைக்கிறான். முஸ்லீம் அல்லாதவனும் தாடி வைக்கிறான். அவனுக்கு சுன்னத்துடைய பேர் எழுதிடலாமா? அவன் சுன்னத்துன்னு எழுதிடலாமா? நிறைய மருத்துவர்கள் நின்று சாப்பிட்றதில்ல, உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சுன்னத்தை பின்பற்றுறாங்கன்னு சொல்லிடலாமா? கிடையாது. அவங்க உலகத்துடைய சில லாபங்களுக்காக வேண்டி இந்த காரியங்களை செய்கிறார்கள். நாம் அந்த காரியங்களுக்காக செய்யக்கூடாது. முஸ்லீம் ஷரீஃபில் 1270வது செய்தி. இந்த ஹதீஸோடு நான் முடிச்சுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஆபிஸ் இப்னு ரபியா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. ஹதரத் உமர் உம்ராவிற்காக போயிருக்காங்க. ஐ டு ஐ யாரை பார்க்குறாங்க? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்குறாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொன்னாங்க, ரஅய்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜா இலல் ஹஜ்ர் ஃபகால இன்னி லஅலமு அன்னக ஹஜருன். எனக்கு நல்லா தெரியும் நீ வெறும் கல்லு தான். யார் பேசுகிறா? ஹதரத் உமர். யாரை பார்த்து பேசுகிறா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பேசுகிறாங்க. கல்லை பார்த்து பேசுகிறாங்க, இன்னி அலமு அன்னக ஹஜருன், நீ வெறும் கல்லு தான். வலவுலா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துஹு. ரசூலுல்லாஹ் உனக்கு முத்தம் கொடுத்து நான் பார்த்துருக்குறேன், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன். ரசூலுல்லாஹ் உனக்கு முத்தம் கொடுக்கறத நான் பார்க்காம இருந்திருந்தா நான் உனக்கு முத்தம் கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் நீ ஜஸ்ட் ஒரு கல்லு தான் என்று ஹதரத் உமர் பேசினார்கள். இந்த வார்த்தை ஏன் பேசினாங்கன்னு சொன்னால் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த கல்லுடைய மரியாதையை குறைக்கிறது நோக்கம் இல்லை. அந்த கல்லுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க கல் மாதிரி அந்த கல் கிடையாது. அந்த கல்லுக்கு எல்லாம் நாளை மறுமையில் கண்ணை கொடுப்பான். அந்த கல் வந்து யாரெல்லாம் வந்து சந்தித்தார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காட்டுங்கிறதெல்லாம் சிறப்பு, அது தனி சிறப்பு. ஏற்கனவே சிலைகளை வணங்கி கொண்டிருந்த சமுதாயத்திலேருந்து ரசூலுல்லாஹ் மீட்டெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம்லாம் சிலைகளை வணங்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட முஸ்லீம்கள் திரும்பவும் சிலையை தான் வழங்கினாங்க, கல்லை தான் முத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடக்கூடாது. என்ன பெரிய முகமது புரட்சி பண்ணார் அப்படி பேசுவாங்களே, என்ன முகமது பெரிய புரட்சி பண்ணார், சிலைகளை வணங்கிட்டு இருந்த கூட்டத்தை திரும்பவும் அந்த கல்லை தான் வணங்க வச்சாரு அப்படின்னு பேசிடக்கூடாதுன்ட்டு ஹதரத் உமர் சொன்னாங்க, நீ வெறும் கல், நீ வெறும் கல், லா தல்லர்ரு வலா தன்ஃபு சொல்கிறாங்க. உன்னால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, உன்னால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, உன்னால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, உன்னாலைக்கு எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. என்னுடைய ஹபீப் உனக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்த ஒரே காரணத்துக்காண்டி நான் உனக்கு முத்தம் கொடுக்கிறேன் என்பதாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கல்லை பார்த்து முத்தம் கொடுத்தார்கள். சும்மதனா மின்ஹு ஃபகபலஹு, அதுக்கு பக்கத்தில் போய் பிறகு முத்தமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹதரத் உமர் எந்த மைண்ட் செட்டில் அந்த கல்லை முத்தமிட்டார்களோ அந்த மைண்ட் செட்டில் தான் நம்முடைய எல்லாமே இருக்கணும். ஏன் வலது கையில் சாப்பிட்றீங்க? இல்லைங்க துன்யாவே வலது கையில் சாப்பிடுது, அதனால் நான் வலது கையில் சாப்பிட்றேன். கிடையாது, என்னுடைய ஹபீப் வலது கையில் சாப்பிட சொன்னாங்க, அதனால் நான் வலது கையில் சாப்பிட்றேன். புரியுதுங்களா? என்னுடைய ஹபீப் வலது கையில் சாப்பிட சொன்னாங்க,
அதனால் நான் வலது கையில் சாப்பிட்றேன். ஏனுங்க நின்றுக்கிட்டு குடிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு குடிக்கிறீங்க? என்னுடைய ஹபீப் நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் உட்காந்து குடிக்கிறேன். ஏங்க ஒரு கண்ணு பிடிச்சி படுக்கிறீங்க, மல்லாக்க படுக்கிறதில்ல அல்லது குப்பரக்க படுக்கிறதில்ல? என்னுடைய ஹபீப் தடை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் நான் ஒரு கண்ணிச்சு படுக்கிறேன். இப்படி என்னுடைய எல்லா சுன்னத்துகளுமே ரசூலுல்லாஹ் செய்தார்கள். ரசூலுல்லாஹின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக நான் இதை செய்கிறேன் என்பதுதான் பேஸ். இதுதான் நம்முடைய வாழ்வியல் அடையாளமாக இருக்க வேண்டும். அதனால் அருமையான சகோதர மக்களே, நான் கடந்த ஒரு 23-24 நாட்களாக அறிவியல் ரீதியாக சில செய்திகளை பேசியதற்கான காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இந்த அளவுக்கு அறிவியல் நன்மைகள் இருக்குதுன்னு ஒரு நாலேஜாக தெரிஞ்சுக்கிறோம். அல்லது மாற்று மத சமுதாயத்தினர்களுக்கு எங்களுடைய ஹபீப், எங்களுடைய தலைவர் பார்த்தீங்களா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மாடர்ன் சயின்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தாவா செய்வதற்காக மட்டும்தான் நான் பயான் செய்தேனே தவிர, இந்த பயானை வச்சு நீங்கள் இந்த சுன்னத்துக்களை அமல் செய்யுங்க என்ற நோக்கத்தில் நான் செய்யலை. நான் முதல் நாளே இதை தெளிவுபடுத்தி விட்டேன். நான் இப்பவும் பதிவு செய்கிறேன், எந்த அறிவியல் காரணத்திற்காக வேண்டியும் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே பின்பற்ற வேண்டும். அதுதான் நமக்கான வெற்றியாக இருக்க முடியும். அப்போதுதான் நம்ம ரசூலுல்லாஹை முழுமையாக பின்பற்றியவர் ஆக முடியும், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற முடியும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.